ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 28. இந்த 28வது ஸ்லோகத்தை படித்தால் அகால மரணம் நீங்கி நீண்ட ஆயுள் பெற. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பதத்தையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யா திவிஷதः கராளம் யக்ஷ்வேலம் கபலிதவத காலகலனா ந சம்போ தன்மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா. தேவியின் தாடங்க மகிமை. ஜனனி தாயே, பிரதிபயஜரா மிருத்யுஹரிணீம் பயங்கரமான மூப்பு மரணங்களை விளக்குகிறது. சுதாம் அமிர்தத்தை, ஆஸ்வாத்ய அபி சாப்பிட்டும் கூட, விதி சதமகாத்யா பிரம்மா இந்திரன் முதலிய, விஸ்வே எல்லா, திவிஷதः தேவர்களும், விபத்யந்தே பிரளய காலத்தில் அழிவுகிறார்கள், கராளம் கொடிய, க்ஷ்வேலம் விஷத்தை, கபலிதவத சாப்பிட்ட, ஷம்போ சிவனுக்கு, காலகலனா காலத்தின் முடிவு, ந இல்லை, யத் என்றால், தன் மூலம் அதன் காரணம், தவ உன்னுடைய, தாடங்க மகிமா காதில் உள்ள தாடங்க மகிமைதான். யாதே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாஹ பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தயானோ மிருட ஜீவசே. பரமசிவனே, எந்த பராசக்தி உனது பாதி சரீரம் உடையவள் ஆகிறாளோ அவள் உலகனைத்திற்கும் மருந்து. ருத்ரனாகிய உனக்கு அவள்தான் மருந்து. விஷத்தை உண்டும் அவள் அருளால்தான் எங்களுக்காக பிழைத்து இருக்கிறாய். இது ருத்ரத்தில் வரும் ஒரு ஸ்லோகமும் அதில் உள்ள ஒரு பொருளும் இப்பொழுது பார்த்தோம். காலஸ்வரூபிகளான சூரிய சந்திரர்கள் உலகில் உள்ளவர்களின் ஆயுளை நாள்தோறும் விழுங்குபவர்கள். ஆயினும் அவர்கள் தேவியினிடம் அடங்கி அவளுடைய அங்கங்களாகவும் ஆபரணங்களாகவும் ஆகிவிடுகின்றனர். சூரிய சந்திரோ ஸ்தனோ தேவ்யாஹ தாவேவ நயனே ஸ்மிருதௌ உபௌ தாடங்கயுகலம் இத்யேஷா வைதீகி ஸ்ருதிஹி. தேவியினுடைய தாடங்கம் ஸ்ரீசக்கர ரூபமே. ஸ்ரீசக்கரத்தை சுவாசினிகள் ஆராதிக்கலாம். எந்த சுவாசினியானவள் புருஷனுக்கு பரிபூர்ணமான ஆயுளை கருதி அதன் மூலம் குடும்பத்தில் பரம சௌபாகியத்தை எதிர்பார்க்கிறாளோ அந்த சுவாசினியானவள் மகா குரு முகமாக தனது புருஷனை மேற்சொன்ன விதத்தை கிரகித்து கொள்ளும்படி செய்து புருஷனுடைய முகமாகத்தான் அந்த வித்தையை கிரகித்து கொண்டு ஒவ்வொரு தினத்திலும் யதாசக்தி ஜபம் செய்து மஞ்சள் பொடியில் ஸ்ரீசக்கர லேகனத்தை செய்து மூல மந்திரத்தாலேயே ஷோடச உபசார பூஜைகளையும் செய்து சக்தியை அனுசரித்து லலிதா சஹஸ்ரநாமம், திரிசதி, அஷ்டோத்திரம் இவைகளெல்லாம் குங்குமத்தாலேயோ சிவப்பு புஷ்பத்தாலோ அர்ச்சனையும் செய்து நிவேதனங்கள் செய்து பிரதக்ஷிண நமஸ்காரங்கள் பரதேவதையை ஆராதனம் செய்து வரவேண்டும். அப்படியானால் அவள் புருஷனுக்கு தீர்க்க ஆயுளை சம்பாதித்து தானும் மகா பாக்யவதியாக நீடித்து வாழ்ந்து அவர்கள் திவ்ய தம்பதிகளாக குடும்பத்தில் சகலவித சௌபாகியத்துடன் விளங்குவார்கள்.
முதல் தின பூஜை செய்த மஞ்சள் பொடியை மறுதினம் ஸ்நான காலத்தில் பூசிக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் தாம் தொடங்கிய எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். விஷவியாதி பயங்கள் அகலும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் பால் பாயசம், திரிமதுரம், தாம்பூலம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமஹ.